Welcome to Krish'sExcel Anywhere. All this while, I've been making video only in English. But this time, it will be in both Tamil as well as in English. Today we are going to learn about goal seek. இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த கோல் சீக்ன்றது எப்படி ஒர்க் ஆகுது இந்த ஃபங்க்ஷன். கோல் சீக்னா என்ன, அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். கோல் சீக் இஸ் எ மெத்தட் ஆஃப் சால்விங் ஃபார் எ டெசைட் அவுட்புட். இது எப்படின்னா நம்மளுக்கு தேவைப்படுற ரிசல்ட்டை இமிடியேட்டாக கொண்டு வரதுக்கு தான் இந்த கோல் சீக்ன்ற ஆப்ஷனை வந்து நம்ம பயன்படுத்த போகிறோம். அது எப்படி பயன்படுத்த போகிறோன்றது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். அப்போ தான் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இமேஜின் யூ ஆர் ஒர்க்கிங் இன் அ மேனுஃபேக்சரிங் கம்பெனி, கெட்டிங் 20,000 salary. ஜஸ்ட் அசம்ஷன் 20,000 salary வாங்கிட்டு இருக்கீங்க 12 monthsக்கு. அப்போ நீங்கள் டார்கெட் பண்ணுவீங்க 1 இயர்க்கு என்னுடைய சேலரி எவ்வளோ இருக்குன்னு. அது எப்படி கண்டுபிடிக்கிறது? செலக்ட் த 20,000, இதை செலக்ட் பண்ணுங்கள், மல்டிப்ளை 12 months செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ என்ன ஆகும்னா நம்மளுடைய டோட்டல் சேலரி எவ்வளோ நம்ம ரிசீவ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டல் சேலரி ரிசீவ்டு வந்துட்டு 2,40,000. இங்கே ஒரு கொஸ்டின் அரைஸ் ஆகுது. ஒருவேளை நீங்கள் திங்க் பண்ணுறீங்க, எனக்கு வந்துட்டு சேலரி வந்துட்டு 4 lakhs நான் டார்கெட் பண்ணணும் நெக்ஸ்ட் இயருக்கு. இன்கேஸ் யூஆர் ஒர்க்கிங் இன் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, த கரண்ட் யூ ஆர் earning 2,40,000, பட் நெக்ஸ்ட் இயர் யூ ஆர் டார்கெட்டிங் 4 lakhs. In that situation, you are thinking that how much I should earn every month. அந்த இது எப்படி கால்குலேட் பண்ணுறது, that we are going to find out. ஸோ ஒருவேளை எக்ஸல் ஆல்ரெடி யூஸ் பண்ணவங்களா இருந்தால், யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்களா இருந்தால் ஒரு சிம்பிளான ஒரு ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. என்றைக்குமே ஒரு ஃபார்முலா எக்ஸலில் கொடுக்குறோம்னா ஃபஸ்ட்டு ஈக்குவல் கொடுத்து பயன்படுத்தினா ரொம்ப நல்லது. ப்ளஸ்ஸும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, பட் ஆல்வேஸ் பெஸ்ட் யூஸ் ஈக்குவல். ஸோ எப்படி நம்ம ஒருவேளை டார்கெட் வந்துட்டு 4 lakhs salary, அப்போ டிவைட் பை 12 போட்டால் சிம்பிளாக ஆன்சர் வருதுன்னு நினைப்பாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு இந்த மெத்தட் வந்துட்டு தெரியாது. ஸோ 33,000 ப்ளஸ் நம்ம வந்துட்டு ஏர்ன் பண்ணோம்னா 4 lakh அச்சீவ் பண்ணலாம். இந்த இதெல்லாம் எனக்கு தெரியாது, டேரெக்டாக எனக்கு சேலரி எப்படி வரைக்கிறது அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் இருக்குங்க. தட் இஸ் கால் கோல் சீக். அது எப்படின்னு பார்க்கலாம். கிளிக் ஆன் டேட்டா அண்ட் வாட் இஃப் அனாலிசிஸ், யூ வில் ஃபைண்ட் அன் ஆப்ஷன். அதுக்கு கீழே கோல் சீக்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே பாருங்கள், செட் செல். செட் செல்லுன்னா எந்த இடத்துல நீங்கள் அந்த டார்கெட்டுக்கு வைக்க போகணும், எங்கே நீங்கள் அந்த வேல்யூ பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிள் நான் இந்த செல்லில் நான் 4 lakhsன்ற ஒரு வேல்யூவை நான் டார்கெட்டாக வைக்க போகிறேன். டைப் பண்ணணும் டு வேல்யூ, திஸ் டார்கெட் வேல்யூ, இதுதான் என்னுடைய நெக்ஸ்ட் இயர் டார்கெட். ஸோ இப்போ வந்துட்டு பை சேஞ்சிங் செல், இந்த இடத்துல எனக்கு மாதம் எவ்வளோன்னு தெரியாது, அந்த மாதம் எவ்வளோன்றது எந்த இடத்துல காட்டணும் அந்த இதுக்கு இதை செலக்ட் பண்ணுங்கள். கரண்ட் சேலரி எனக்கு இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகணும். ஸோ ஒரு மந்த்துக்கு நான் இவ்வளோ சம்பாதிச்சா என்னால் 4 lakhs அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு. இப்போ கிளிக் ஆன் நவ் யூ கிளிக் ஆன் ஓகே. இப்போ அந்த சேஞ்சஸ் உங்களால் பார்க்க முடியும். திரும்ப ஓகே, அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சது. ஊப்ஸ், ஒரு சின்ன மிஸ்டேக் ஆச்சு. கோல் சீக் போயிட்டு நான் வந்துட்டு 40,000 போட்டேன், 4 lakhs போகிறதுக்கு பதிலாக. அதனால தான் 3,300 காட்டுது, 3,300 ப்ளஸ் காட்டுது. ஸோ 4 lakhs டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பை சேஞ்சிங் செல் வந்துட்டு இதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ அப்படிட்டு ஓகே. இப்போ பார்க்கலாம். ஸோ எவ்ரி மந்த் நீங்கள் வந்து 33,000 நீங்கள் ஏர்ன் பண்ணிங்கன்னா 4 lakhsன்ற ஒரு சேலரி உங்களுடைய டார்கெட் சேலரி அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நம்ம ஃபார்முலாவில் இங்கே எதுவுமே சேஞ்சஸ் பண்ணல, டார்கெட் வேல்யூ மட்டும் தான் அசைன் பண்ணோம். எதில் போயிட்டு வாட் இஃப் எல்ஸ் அனாலிசிஸில் போயிட்டு கோல் சீக்கை செலக்ட் பண்ணி அப்டேட் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு எப்படி கன்சிடர் பண்ணி எப்படி என்னுடைய சேவ் டோட்டலில் வந்துட்டு அமௌண்ட் நம்ம எவ்வளோ மிச்சம் பண்ணியிருக்கோம் அது எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்க்கலாம். எக்ஸ்பென்சஸ் பர் மந்த் ஆன் அண்ட் ஆவரேஜ் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். ஒரு மந்தில் வந்துட்டு இன்கேஸ் சேலரி டிபெண்ட் பண்ணி ஒரு 25,000 இல்லை 20,000 வந்துட்டு எக்ஸ்பென்சஸாக 1 மந்த்து வச்சுக்கோங்க. ஸோ இது 12 மந்த்து கால்குலேட் பண்ணுங்கள். 12 மந்த்து கால்குலேட் பண்ணால் எவ்வளோ ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ என்னுடைய டோட்டல் எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு 2,40,000 அவுட் ஆஃப் 4 lakhs. ஸோ அப்போ நான் எவ்வளோ நான் மிச்சம் பண்ணியிருக்கேன் இந்த மந்தில், இந்த இயரில் எவ்வளோ நம்ம மீதி பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். ஸோ நான் மீதி பண்ண அமௌண்ட் வந்துட்டு 1,60,000 அமௌண்ட் நான் வந்துட்டு இந்த மந்த் இந்த இயர் நான் சேவ் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் how we have to find out the total amount we have saved. So every month I spend 20,000 and the total expenses per year is 2,40,000. ஓகே, இது ஒருத்தருடைய எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் இதே மாதிரி நம்ம பார்க்கலாம். இன்கேஸ் இன்னொருத்தர் வந்துட்டு நான் வந்துட்டு 5 lakhs டார்கெட் பண்ணுறேன், பட் ஆனால் எனக்கு கால்குலேட் பண்ணுறது எப்படின்னு தெரியாது. அந்த சுச்சுவேஷனில் எப்படி இதை வந்து பயன்படுத்துறது? ரொம்ப சிம்பிளுங்க. டேட்டா, வாட் இஃப் அனாலிசிஸ், கோல் சீக், சேஞ்சஸ், உங்களுடைய டார்கெட் வேல்யூ இங்கே அசைன் பண்ண போகிறீங்க. ஸோ டார்கெட் வேல்யூவில் 5 lakhs கொடுத்துக்கோங்க.
பை சேஞ்சிங் செல் வேல்யூ. இந்த வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு எங்கே வேணும், 1 மந்த்துக்கு நான் எவ்வளோ சேலரி ஏர்ன் பண்ணால் என்னால் 5 lakhs வர முடியும், அந்த மந்த் அந்த கரண்ட் சேஞ்சஸ் எனக்கு இங்கே வேணும் சேஞ்சஸ். ஸோ அந்த செல்லை செலக்ட் பண்ணுங்க, ஓகே கொடுங்க, எல்லாமே சேஞ்சஸ் ஆகிடும். இப்போ ஓகே. ஸோ இப்போ அந்த சேஞ்சஸ் பார்க்க முடியுது இல்லைங்களா? ஸோ கரண்ட் சேலரி 41,000 இருந்தால் உங்களால் வந்துட்டு 5 lakhs அச்சீவ் பண்ண முடியும் 1 இயர்க்குள்ளே. அதே மாதிரி உங்களுடைய எக்ஸ்பென்சஸ் ஒரு வேளை சேமாக இருந்தால் உங்களுடைய டோட்டல் எக்ஸ்பென்சஸ் 2,40,000 ரிமைன்ஸ் சேம். ஆனால் கண்டிப்பாக இது சேலரி கண்டிப்பாக வரும்போது கமிட்மெண்ட்ஸ் அதிகமாகிட்டே கண்டிப்பாக ஆகிடும். அந்த மாதிரி சூழ்நிலை நீங்கள் வேணுமா தான் 25,000 போட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ டோட்டலாக வந்துட்டு அவுட் ஆஃப் 5 lakhsல 2 lakhs நம்ம சேவ் பண்ணியிருக்கோம், which is good. So this is how we have to use goal seek function, just to find out how much we have to earn every month to achieve our goal. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி வீடியோஸ் இன்னும் நிறைய நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு தி சேனல் and like, comment and share with your friends. Thank you for watching.